ஹாய்ங்க. ஸ்லீவ் இந்த மாதிரி பிளைனாக இருக்குங்க. இது ஒரு லெகங்கா. ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி பிளைனாக இருக்கனால இதில் வந்து ஒரு லேஸ் ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கோங்க. லேஸ் ஒர்க் அப்போ லேஸ் ஒர்க் கொடுத்து தான் கொஞ்சம் டிசைனாக தெரியும். இங்கே பாருங்க, இந்த மாதிரி சின்னதாக ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த மாதிரி 2 லைன் ஸ்டோன் ஒர்க் கொடுக்கலான்னு இருக்கோங்க. கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து பிளைனாக இருக்காலும் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஆல்ரெடி அவங்க ப்ளவுஸ் 2 ப்ளவுஸில் வந்து பஃப் ஹேண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பஃப் ஹேண்ட் பண்ணுறதுக்கும் கிளாத் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுறது யோசிச்சு இப்போ இந்த லேஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. இப்போ இந்த லேஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு சொல்கிறேன் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச லேஸ் கடையில் எந்த லேஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு லேஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்துக்குங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்லீவும் பிளைனாக பண்ணுறதை விட இந்த மாதிரி எதனா டிசைன் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்குங்க. கஸ்டமருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. பரவாயில்ல, அவங்க கிட்டே கொடுத்தா அவங்க எதனா டிசைன் பண்ணி தராங்கன்னு. இந்த கஸ்டமர் இந்த பிளைனில் எதனா ஒரு டிசைன் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. ஆல்ரெடி அந்த லெகங்காவில் நெக்கில் வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த லெகங்கா செட்டில் வந்து நெக்கில் டிசைன் கொடுத்துட்டான். இப்போ நம்ம நெக்குக்கு எந்த டிசைனும் கொடுக்க முடியாது. பேக்லேயும் டிசைன் போட்டாலும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதனால நான் ஸ்லீவ் வாட்ச் கொஞ்சம் கிராண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்லீவில் மட்டும் சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கோங்க. இது சும்மா ஒரு லேஸ் ஒர்க்கு தாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லைங்க, அதனால தான் போட்டிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு வர ப்ளவுஸ் எதுவாக இருந்தாலும் லெகங்காவோ எதுவாக இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன டிசைன் ட்ரை பண்ணுங்கள். கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்க. அவங்ககிட்ட போனால் அவங்களே டிசைன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம எதுவும் யோசிக்க தேவையில்ல, வாங்கிட்டு வர தேவையில்லன்னு. நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன லேஸும் வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்போது எந்த ஒர்க் பண்ணாலும் லேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. சரிங்களா? இந்த மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி தானுங்க. ஒரு டிசைன் ஒர்க் பண்ணலாம், ஆனால் பட் இது கலர் வந்து வேறு இல்லைங்க. அதே கலராக இருக்கனால இப்போ லேஸ் ஒர்க் போட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குங்க. சிம்பிளுங்க, எதுவுமே இல்லைங்க. ஒரே ஒரு லைன் இப்படி நம்ம அடித்து திருப்புறோங்க. இப்போ இதில் வந்து இந்த 2 லைன் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணலாங்க. 2 லைன் ஸ்டோனு கொஞ்சம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஊசி வந்து தெரிக்கும், கண்ணில் தெரிக்கும். முடிஞ்சால் நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கையில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எம்மிங் பண்ணுற மாதிரி கையில் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அயன் பண்ணிட்டா அயனிங்கில் வந்து இந்த கம் இருக்குல்ல, இந்த கம் வந்து ஒட்டிக்குங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தச்சுட்டு அப்படியே கொடுத்துட்றாங்க. கஸ்டமருக்கு அவங்க சொல்கிறது இல்லை. நானுமே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கஸ்டமருக்கு அது சொல்கிறது இல்லைங்க. சரி, அவங்க தெரியும் அப்படின்னு நினச்சி 1-2 கஸ்டமருக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சொல்கிறத விட்டுட்டேன். ஆனால் அவங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புதுசு தானாங்க. இப்போ அவங்களுக்கு கேட்டது நம்மளுக்கு தாங்க பழசு. அதனால தாங்க இப்போ எல்லா கஸ்டமரும் சொல்லிடுதுங்க, நான் 2 லைன்ஸ் ஒன்று தச்சு கொடுத்துருவேன். நீங்கள் வந்து இதில் எந்த பிடிப்பும் இல்லை, நம்ம நூல்னால எந்த பிடிப்பும் இதில் வராது. அதனால் நீங்கள் வந்து அயன் பண்ணால் தான் அந்த பதிச்சா மாதிரி வருங்க அழகாக பார்க்குறதுக்கு. அப்போ அது பிரியவும் வாய்ப்பு இல்லைங்க. நல்லா ஒரு 4-5 வருஷம் வருங்க. நம்ம வச்சுருக்கிறத பொறுத்துங்க, வாஷ் பண்ணுறதை பொறுத்து. இப்போ நான் வந்து இந்த 2 லைன் ஸ்டோனை வந்து என்னோடய மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஒன்று ஒரு கல்லில் ஊசி நீரில் இறங்காத மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி என் மிஷினில் வந்து இந்த லைட் இருக்குங்க. இந்த லைட் இருக்கனால நான் கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. உங்கள் மிஷின்லேயும் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லைட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஊசி தெரியாத இடத்துல, ஸ்டோன் ஒர்க் இடத்துல இந்த லைட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம அங்கே வந்து ஸ்லீவ் இன்னும் ஜாயின் பண்ணல. ஜாயின் பண்ணும்போது அது அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்க. நல்லா இருக்காங்க. இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து அடுத்தடுத்து எந்த டிசைன் போட்டாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். பாய்.